எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது ஃபுட்டேஜ். சரக்கை வந்து ஏற்றுறதுக்கு இறக்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஒரு ஷிப் மாதிரி. ஆஹா ஆஹா மக்களே, எங்கே பாருங்கள், எட்ஜுக்கு வர 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 வேற லெவல் இடிஞ்சுது இது. ஹாய் மக்களே, வெல்கம் டு முஸ்தஃபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லக்ஷதீப் டூர் பிளானை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் வந்து ஃபஸ்ட் டேயில் நான் லக்ஷதீப் எப்படி போனேன், அங்கே வந்து அந்த ஃபஸ்ட் டேவோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்னெல்லாம் சுற்றி பார்த்தேன், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சின் ஏர்போர்ட்டில் இருக்கோம். ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக லக்ஷதீப்புக்கு கிடைக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் பார்த்தா தான் அந்த பட்ஜெட்டில் ஒரு 11,000 12,000 உங்களால் பண்ண முடியும். இல்லைனா வந்து லக்ஷதீப்புக்கு வந்து டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதை நான் எப்படி பண்ணேன், என்ன பண்ணேன், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கப்புறம் மக்களே, ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வாய்ஸ் ஓவரில் தான் கொடுக்க போகிறேன். என்ன பிரச்சனைனா, நம்ம கோப்ரோவில் மைக் சரியாக கேட்க மாட்டேங்குது, அதில் சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன், போர் அடிக்காமல் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்ஷதீப் டூர் பிளானில் ஒரு முக்கியமான விஷயம் ஏர்போர்ட் லேண்டிங்க. இந்தியாவிலே வந்து ஒரு டாப் 5 ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷதீப் ஏர்போர்ட்டும் ஒன்று. ஸோ வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் ஸ்லிப் ஆச்சுன்னு சொன்னால் ஃப்ளைட் வந்து நேராக கடலுக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு எட்ஜாக இருக்கும் அந்த லேண்டிங்கு. ஸோ அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் பண்ணுறதுக்காக அந்த ஃபுல் லேண்டிங்கை காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் மக்களே லக்ஷதீப்போட கேபிட்டல் ஐலாண்டு அகட்டி. ஸோ இந்த ஐலாண்டில் தான் நம்ம இப்போ வந்து ஃப்ளைட் லேண்ட் ஆக போகுது. ஸோ அதோட எட்ஜு தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு. அப்படியே ஃப்ளைட் நேராக வந்துச்சுன்னா ஏர்போர்ட்டோட ரன்வே வந்துடும். அதை தான் இப்போ நான் உங்களுக்கு விஷுவலில் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை சுற்றி தான் இந்த சீரீஸ் இருக்க போகுது. ஸோ அதோட ஃபஸ்ட் டேவோட ஃபஸ்ட் எபிசோட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பாருங்க, இத்தனை ஏர்கிராஃப்ட் பக்கத்தில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சம் செக்யூரிட்டி ரீசன்ஸு. பட் நம்ம வந்து எடுத்துட்டோம். இங்கிருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. என்னென்னா, ஒன்று நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இன்னொன்று இந்த மாதிரி குட்டி ஃப்ளைட்டு, அதுக்கப்புறம் லேண்டிங் பார்த்தீங்கன்னா குட்டி ஐலாண்டு. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே பண்ணணும். ஸோ வந்து இதுக்கு ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒன்று வாங்கினுங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் நம்மளை இன்வைட் பண்ணணும். பண்ணிட்டா நம்ம வந்து அகத்திக்கு வந்துடலாம். பட் இந்தியா தான், பட் அதனால் நீங்கள் டேரெக்டாக வர முடியாது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ என்ன ப்ராசஸ் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வெளியே போய் சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக
இது டிபாச்சருங்க, குட்டி ஏர்போர்ட்டு. இது பாருங்கள் அரைவல். ஸோ அப்படியே லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் வெளியே பார்த்தீங்கன்னா அப்படியே கடல். ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாக என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எனக்கே வந்து பயங்கர ஒரு த்ரில்லாக இருக்குது. வாங்க பார்ப்போம். ஸோ இந்த ட்ரிப்பை நான் லக்கூன் ட்ராவல்ஸில் தான் புக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் ட்ராவல் பண்ணணுங்கிற ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மக்களே, ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே நம்மளை பிக்கப் பண்ணிட்டாங்க. குட்டி ஏர்போர்ட் இல்லைங்களா, அதனால் வந்து செக் அவுட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வெளியே நின்றுருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவிலேயே வந்து ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இது டாப் 5க்குள்ளே இந்த ஏர்போர்ட் வந்துடும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பாருங்கள், ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தோடனே கடல் தான். எங்கே பார்த்தாலும் கடல், எங்கே போனாலும் கடல். ஸோ அப்படி ஒரு சூப்பரமான ஒரு இடம் இது. அண்டு டிக்கெட் ஃபேரை பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் நார்மலாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னு சொன்னால் 25K வரைக்கும் வரும். ஆனால் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிங்கன்னா 12K வரைக்கும் உங்களால் குறைக்க முடியும். அதை நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வீடியோவில் போக போக நான் வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் லேண்ட் ஆனதுலேருந்து இந்த ஃபஸ்ட் டேவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த ஐலாண்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்சளவு கவர் பண்ணிடுவோம். நாளையிலேருந்து தான் வந்து நம்மளோட ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகும். அதை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு டேயில் நம்ம எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹாய் மக்களே, பார்த்தீங்கன்னா லக்ஷதீப்பில் இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நாள். இந்த ஊரே ஒரு அழகான ஊருங்க. பாருங்கள், சின்ன ஊர். இதே ரோட்டில் நேராக போனால் ஏர்போர்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் இந்த ஊரோட இது இருக்குங்க, ஹார்பர் இருக்குது, சின்ன ஹார்பர். ஸோ அழகான ஒரு கிராமம், அழகான ஒரு ஊர். சின்ன சின்ன வீடாக இருக்குங்க. அவங்க வந்து நம்ம அந்த சின்ன வீட்டிலே வந்து ஹோம் ஸ்டே மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், மொதல் நாள் நம்ம வந்து சூப்பரான ஒரு பிளேஸில் தங்கியிருக்கோம். ஸோ எங்கேருந்து நம்ம தங்கின வீடு அது. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு கடல் தான். வாங்க கடலுக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எல்லாமே ஹோம் ஸ்டே தான், இங்கே வேணாலும் தங்கிக்கலாம். இப்போ நாங்கள் தங்கினதே பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு, வீட்டு உபசரிப்புங்க. நல்லா வந்து அங்கே இங்கே இருக்கிறவங்க சமைக்கிறாங்க, நல்லா கவனிக்கிறாங்க. நம்ம வந்து எங்கெங்கேயோ தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், மால்தீவ்ஸுக்கோ இல்லை வந்து ஃபிஜி ஐலாண்டு அப்படி இப்படின்னு. நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா நல்ல நல்ல பிளேஸ் வந்து எவ்வளவோ இருக்குது. நம்ம தான் வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்கோம். ஸோ அங்கே பாருங்கள், வாவ் என்ன மாதிரி இருக்குது பாருங்கள் பிளேஸு. நம்ம ஆட்கள் இதெல்லாம் பார்க்கறது இல்லைங்க. அங்கே பாருங்கள் அழகு, இயற்கையோட அழகு. மண்ணே ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்குங்க, வெள்ளை கலரு. கிளைமேட்டே வேறு லெவலில் இருக்குது. எப்போ அங்கே தூரத்தில் ஒரு ஷிப்பு தெரியுது பார்த்தீங்களா. மால்தீவ்ஸில் போனால் 50,000 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆனால் ஒரு லோ பட்ஜெட்டில் இந்தியாக்குள்ளே தரமாக என்ஜாய் பண்ணலாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் எபிசோடில் இதெல்லாம் தான் பார்த்துருக்கோம். அருமையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து பார்ப்போங்க. ஆஹா மக்களே, அங்கே பாருங்கள், எட்ஜுக்கு வர 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 வேறு லெவலாக இருக்குங்க. அதாவது முக்கோணமும் கடல் இருக்குது, எட்ஜில் இருக்கும். நம்ம ஊரில் நம்ம அரிச்சல் முனை சொல்லுவோம் இல்லைங்களா, ராமேஸ்வரத்தில் தனுஷ்கோடியில் வந்து அரிச்சல் முனைன்னு ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். பாருங்கள், ஏர்போர்ட்டில் நம்ம ரன்வேல இறங்கின ரோடு அதே பிடிச்ச மாதிரி வந்தால் லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த இடத்துல முடியுதுங்க. பாருங்கள், ஐயோ 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 ஐயோ, என்ன அழகுங்க, என்ன அழகுங்க. இல்லை எப்படி தான் இப்படி இருக்குன்னு தெரியல. இவ்வளோ ஐலாண்டாக இருக்கிறங்காட்டி இந்த தண்ணி இவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கா. அந்த ஸ்கை ப்ளூ கலர் கண்ணாடி மாதிரி எங்கே பாருங்க. போய் மணல் மேடு மாதிரி ஒன்று இருக்குது, இறங்க முடியாது போலையே. இப்படி போய் அவர் போகுது தண்ணியை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ளைட்லேருந்து எடுத்த ஷாட் காமிக்கிறேன். பாருங்க, வேற லெவல். மணலை பார்த்தீங்களா, மணல் ஏதோ ரவை மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்க, ரவைங்க அவ்வளோ பியூராக இருக்குது. கால் தடம் இருக்குது, போகலான்னு நினைக்கிறேன். ஏதோ பேர்டோட கால் வச்சு பார்த்தீங்களா,
ஏதோ ஒரு பேர்டு இருக்குது, அந்த நண்டெல்லாம் பிடிச்சி திங்கிறதுக்கு வரும் போல் இருக்குது. ஆஹா, பயமாக தான் இருக்குது. போக போக ஒரு மணல் மேடு மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த நாட்டோட எல்லையில் இருக்கேன். லட்சத்தீப்போட எல்லையில் வந்தாச்சு. இதுதான் எட்ஜ், த எட்ஜ் ஆஃப் லட்சத்தீப் அகட்டி. இங்கே ஏறும். ஓ, ரைட். ஓ, ரோடு வரைக்கும் ஒரு வேவ்ஸ். பாருங்க மக்களே, இவ்வளோ நேரம் நம்ம நடந்து வந்துட்டு இருந்தோம். இப்போ வந்து பிரதர் கூட வந்து காரில் போயிட்டு இருக்கிறோம். மான்சூனில் வந்து இந்த ரோட்லேயே தண்ணி அடிக்குங்களா, அந்த கடலோடது வந்து இங்கே ரோட்லேயே அடிக்குமாமா. ஸோ இங்கே ஃபுல்லாக சாயா கிடையாது தான் இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள் மக்களே, இதுதான் லகூன் பீச். அடுத்ததான் இது ஒரு ஸ்பாட்டுங்க. ஸோ லட்சத்தீப் வந்தீங்கன்னா இது ஒரு ஸ்பாட். லகூன் பீச்சுங்கிறது ஒரு ஸ்பாட்டு. இது வந்து அகட்டியில் இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது பிளேஸ். எப்படி இருக்குது பாருங்கள். அதெல்லாம் ஷிப்பிங் போட்டுங்க, ஷிப்பிங் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ராவலும் பண்ணலாம். இது வந்து இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டுக்கெலாம் போக போகிறோம். ஸோ இந்த பீச் கொஞ்சம் ஹாப்பனிங்காக இருக்குது, மக்கள்லாம் இருக்காங்க. ஸோ அப்படியே உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ லகூன், அதான் இது நான் லகூனுங்கிறாங்க. இந்த லகூன் மாதிரி இருக்குது, தண்ணி அந்த உள் வாங்கி இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு கலர் மாறுது பாருங்கள். அங்கெல்லாம் கொஞ்சம் ஆழமாக இருக்குது, அதான் டார்க் ப்ளூவில் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் லைட் ப்ளூவில் இருக்குது. ஸோ அதான் ரீசன் நினைக்கிறேன். இதுக்கு பேர் உள்ளி வடை. ஸோ வந்து ஈவினிங் டைமில் லகூன் பீச்சுக்கு வந்து உள்ளி வடை சாப்பிட போகிறோம். உள்ளின்னா ஆனியன். சூப்பராக இருக்குது. அதுவும் சாயாவும் குடிச்சிட்டு நம்ம அடுத்த ஸ்பாட் போக போகிறோம். வேறு லெவல். அதுக்கப்புறம் இந்த ட்ரிப்பை நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்கார் சாஃபி ப்ரோ தான் வந்து நமக்கு இந்த ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. சூப்பரான ட்ரிப்பு. இவரோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் வரும், பார்த்துக்குங்க. அண்ட் இவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்தடுத்த எபிசோடில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருங்க. லட்சத்தீப் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்த ஸ்பாட் போகலாம். Ready? Ready? 1, 2, 3, start. 1, 2, 3, 4, 1, 2. Good. மண்ணு பாருங்க மக்களே, மண்ணிலே விளையாடலாம் போல இருக்கு. எனக்கு ஒட்டவே மாட்டேங்குதுங்க பாருங்க. ஒயிட் கலர்ல ஏதோ ரவை மாதிரி இருக்கு, உப்புமா செஞ்சு போட்ட மாதிரி இருக்கு பாருங்க. அடா டா 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 டா, இங்க பாருங்க, யாருமே இல்லைங்க. ஒட்டுமொத்த கடலும், கடல் ராஜா நம்ம தாங்க. எப்படி இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி இருக்குது ஃபுட்டேஜ். கேமராவில் எப்படி இருக்குன்னு தெரியலிங்க, ஆனால் கண்ணில் வட்டைய கலப்பு பாருங்க. ஓகே மக்களே, ஒரு வழியாக டே 1 அகட்டியில் முடிஞ்சிருச்சு. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ வந்து பிடிச்சவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்களுக்கெல்லாம் நன்றி. இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்பாட் நான் எங்கே போனேங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் முஸ்தஃபா வ்ளாக்ஸ்.